ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. தமிழகத்தை உலுக்கிய கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கு 13 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் பற்றி தவறான செய்தி வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. பிபிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ். பாகிஸ்தானை 4 வெவ்வேறு துண்டுகளாக உடைப்பதே இந்தியாவிற்கு நீண்டகால தீர்வு. பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஆலோசனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் கடந்த 3 ஆண்டுகளாக கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றும் திமுக அரசு மீது குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பொதுவாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் அவமான ஆட்சிக்கும் துயரமான ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சியே சாட்சி என்றும் கூறினார். துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி என்றும் தமிழ்நாட்டை புலம்ப வைத்ததுதான் அதிமுக ஆட்சியின் சாதனை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் கொள்ளைகள் குறைந்துள்ளது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சி குறித்து பேச அதிமுகவிற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை என்று தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2010 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீதும் அவரது மனைவி மற்றும் மகன்கள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட நிலையில் ஐ. பெரியசாமி உள்ளிட்ட 4 பேரையும் வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018 ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செய்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதால் திண்டுக்கல் நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாகவும் வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட ஹிந்து எழுச்சி பொன்முடி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பணிய வைத்திருக்கிறது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளான அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சென்னை உயர்நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளான வனத்துறை அமைச்சர் க. பொன்முடியும் தங்களது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கும் இந்த அமைச்சரவை மாற்றம் வழக்கமானது அல்ல என்றும், நீதிமன்றங்களும் தமிழ்நாடு மக்களும் அளித்த கடும் நெருக்கடியால் வேறு வழியின்றி செந்தில் பாலாஜியையும் பொன்முடியையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்கிறார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட ஹிந்து எழுச்சி முதலமைச்சர் ஸ்டாலினை பணிய வைத்திருக்கிறது என்றும், இந்த எழுச்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் என்றும் குறிப்பிட்டுள்ள வானதி ஸ்ரீனிவாசன், இனி யார் மீதும் யாரும் வெறுப்பை உமிழ்த்துவிட்டு தப்ப முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானை 4 துண்டுகளாக உடைக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி யோசனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாகிஸ்தானை உடைப்பதே இந்தியாவுக்கு நீண்ட கால தீர்வாகும் என்றும், பலுசிஸ்தான், சிந்து, பக்துனிஸ்தான் மற்றும் எஞ்சிய மேற்கு பஞ்சாப் என பாகிஸ்தானை 4ஆக உடைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 4ஐயும் சுதந்திர நாடுகளாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாப், பலுசிஸ்தான், சிந்து, பஸ்தூனிஸ்தான் போன்ற பகுதிகள் கிளர்ச்சியில் உள்ளன என்று சுட்டிக்காட்டிய சுப்பிரமணிய சுவாமி, இந்தியா எதிர்கொள்ள வேண்டியது எஞ்சிய பாகிஸ்தானை தான் என்றும், இதற்கு ஒரே வழி அந்த எஞ்சிய பாகிஸ்தானை இந்தியா முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என்பதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தையே உலுக்கிய கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. கடந்த 2003 ஆண்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நடைபெற்ற கொடூர சம்பவத்தில் கண்ணகி என்பவரும் அவரது மணமுடித்த முருகேசன் என்பவரும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் கண்ணகியின் சகோதரர் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையும் அவரது தந்தை உள்ளிட்ட 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது.
இதுகுறித்த மேல்முறையீட்டு வழக்கில் மருதுபாண்டியனின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 12 பேரின் ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த மேல்முறையீட்டு வழக்கை இன்று தள்ளுபடி செய்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்தனர். அதன்படி கண்ணகியின் சகோதரர் மற்றும் தந்தை 2 காவல் அதிகாரிகள் உட்பட 13 பேரின் ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. கடந்த 4 நாட்களில் இந்தியாவிலிருந்து 537 பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் குடிமக்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு மத்திய அரசு அதிரடியாக உத்தரவிட்டது. கடந்த வாரம் மத்திய அரசு பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த பிறகு கடந்த 24ஆம் தேதி முதல் அடுத்த 4 நாட்களில் 9 தூதர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 537 பாகிஸ்தானியர்கள் அட்டாரி வாகா எல்லை வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் குறித்த நேரத்துக்குள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேறாவிட்டால் 3 ஆண்டுகள் சிறை, 3 லட்சம் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த 4 நாட்களில் 14 தூதர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 850 இந்தியர்கள் பஞ்சாபில் உள்ள எல்லை வழியாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக டெல்லியில் பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். பகல்காம் தாக்குதலை அடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். எல்லையில் நிலவும் சூழல் மற்றும் தற்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் சம்பவம் விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த வழக்கில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வேலூர் முதலாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலின் போது வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்போது திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் சிமெண்ட் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 11 கோடியே 51 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் கதிர் ஆனந்த், பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் மீது காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை வேலூர் முதலாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்காக திமுக எம்பி கதிர் ஆனந்த் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கை விசாரித்த பொறுப்பு நீதிபதி சரவணன் விசாரணையை ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததோடு மீண்டும் கதிர் ஆனந்த் ஆஜராகும்படி உத்தரவிட்டார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தவறான செய்தி வெளியிட்ட பிபிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் இந்தியர்களுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட பிபிசி இந்தியா நிறுவனம் தாக்குதல் நடத்தியவர்களை பயங்கரவாதிகள் என குறிப்பிடுவதற்கு பதிலாக போராளிகள் என குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சகம் பிபிசி இந்தியாவின் இந்திய தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் பிபிசி இந்தியாவின் செய்திகள் மற்றும் ஊடகங்களை வெளியுறவு அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணிக்கும் எனவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கொடநாடு பங்களாவில் கடந்த 2017இல் நடந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை 250 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை ஊட்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் அடுத்த மாதம் 6ஆம் தேதி கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகளை வழங்காத திருச்சி மாநகராட்சியை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மந்தகதியில் நடைபெற்று வரும் திருச்சி மாரிஸ் தியேட்டர் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் திருச்சி மாநகராட்சியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.